அண்ணாமலை கேக்குறாரு, முத்து ஏன்டா கத்திக்கிட்டு இருக்க? மீனா, அப்பா அந்த பார்லர் அம்மா இத்தனை நாள் நம்ம எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்குப்பா. முத்து, என்னடா சொல்ற? கிறிஷு அவங்களோட பையன் தானாப்பா. அது மட்டும் இல்லப்பா, அதுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்குது. அவளோட புருஷன் செத்து போயிருக்கான். அதுக்கப்புறம் மனோஜ கல்யாணம் பண்ணி இருக்குது. இவ்வளவு நாள் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லாம ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காப்பா. அண்ணாமலை இத கேட்ட உடனே அதிர்ச்சியில நெஞ்ச பிடிக்கிறாரு. முத்து சொல்றாங்க, அப்பா உட்காருப்பா, விஜயா வர்றாங்க. என்னடாச்சு, ஒரே சத்தமா இருக்கு? ஐயோ, என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? ரோகிணிய பார்த்து முத்து சொல்றாரு, ஏண்டி எல்லாம் உன்னாலதாண்டி, உன்னாலதான் எங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு முத்து ரோகிணிய அடிக்கிறாரு. இத மனோஜ் பாக்குறாரு, பதட்டமாறாரு. முத்து மனோஜ வீட்டுக்குள்ள தள்ளி விடுறாரு, ரோகிணிய வெளியே தள்ளி விடுறாரு. ரோகிணி உருண்டு கீழே விழுகுறாங்க, மயக்கமாயிடுறாங்க. மனோஜ் ரோகிணிக்கு பக்கத்துல போறாரு. ரோகிணிக்கு மூச்சு வருதான்னு மனோஜ் பாக்குறாரு. மனோஜ் கத்தி சொல்றாரு, அம்மா ரோகிணிய அடிச்சே கொன்னுட்டாமா. முத்த போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. நாளை சந்திப்போம்.